ஸ்ரீமத் துளசி அம்மா திருவே கல்யாணி அம்மா வெள்ளிக்கிழமை தன்னில் விளங்குகின்ற மாதாவை, செவ்வாய்க்கிழமை தன்னில் செலுக்கி வந்த செந்துருவே தாயாரை, உந்தன் தாளினையில் நான் பணிந்தேன். பச்சை பசுமையுள்ள துளசி நமஸ்தே, பரிமளிக்கும் மூல கொழுந்தே நமஸ்தே, அற்ப பிறப்பை அளிப்பாய் நமஸ்தே, அஷ்ட ஐஸ்வர்யம் அளிப்பாய் நமஸ்தே, ஹரியுடைய தேவி அழகி நமஸ்தே, அமைந்தார்க்கு இன்பம் அளிப்பாய் நமஸ்தே, வனமாலை என்னும் அருவே நமஸ்தே, வைகுண்ட வாசியுடன் மகிழ்வாய் நமஸ்தே, அன்புடனே நல்ல அரும் துளசி கொண்டு வந்து மண்ணின் மேல் நட்டு மகிழ்ந்து நல்ல நீரூற்றி முற்றத்தில் தான் வளர்த்து முத்துப்போல் கோலமிட்டு செங்காவி சுற்றமிட்டு திருவிளக்கும் ஏற்றி வைத்து பழங்களுடன் தேங்காயும் தாம்பூலம் தட்டில் வைத்து புஷ்பங்களை சொரிந்து பூஜித்த பேர்களுக்கு என்ன பலன் என்று கிருஷிகேசர் தான் கேட்க, மங்களமான துளசி மகிழ்ந்து தானே உரைப்பால், மங்களமாய் என்னை வைத்து மகிழ்ந்து உபாசித்தவர்கள் தீவினையை போக்கி சிறந்த பலன் நான் அளிப்பேன், அரும்பினியை நீக்கி அஷ்ட ஐஸ்வர்யம் நான் அளிப்பேன், தரித்திரத்தை நீக்கி செல்வத்தை நான் கொடுப்பேன், புத்திர இல்லாதவருக்கு புத்திர பாக்கியம் நான் அளிப்பேன், கன்னியர்கள் பூஜை செய்தால் நல்ல கணவரை கூட்டு வைப்பேன், கிரகஸ்தர்கள் பூஜை செய்தால் கீத்துடன் வாழ வைப்பேன், பக்தர்கள் பூஜை செய்தால் மோசபதம் நான் கொடுப்பேன், கோடிக்காரம் பசுவை கண்டு உன்னை கொண்டு வந்து கொம்புக்கு பொன்னமைத்து குழம்புக்கு வெள்ளி கட்டி கங்கை கரை தன்னிலை கிரகண புண்ணிய காலத்தில் வாளுருவி அந்தனருக்கு மகாதானம் செய்த பலன் நான் அளிப்பேன், சத்தியம் என்று நாயகியும் சொல்லலுமே அப்படி ஆக வேண்டிய திருமால் அறிக்கையிட்டால் இப்படியே அன்புடனே ஏற்று தொழுதவர்கள் அற்புதமாய் வாழ்ந்திடுவர். மாதேவி தன்னர்களால் தாயே ஜெகன்மாதா அடியால் செய்கின்ற பூஜை ஏற்றுக்கொண்டு அடியார் செய்த சகல பாவங்களையும் மன்னித்து காத்து ரட்சித்து கோரும் வரங்களை கொடுத்து அனுகிரகம் செய்ய வேண்டும் துளசி மாதாவே.